இந்த கிறிஸ்மஸ்க்கு நமக்கு என்ன பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு நமக்கு தெரியுமா? இந்நேரம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருப்போம், வீட்டில் நிறைய லைட்ஸ் வச்சுருப்போம், ஸ்டார்ஸ் வந்து நம்ம தொங்க விட்டுருப்போம், இன்னும் வீடை வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்போம். ஆனால் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன அப்படின்னா, சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட், இந்த உலகத்திலே யாருமே வந்து கொடுக்க முடியாத ஒரு பெரிய கிஃப்டை வந்து நம்ம சில நேரத்தில் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம். எஸ், கரெக்ட். அந்த கிஃப்ட் தான் யாருன்னா நம்மளோட ஏசப்பா ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம எதுவுமே வந்து யாருக்குமே வந்து கிடைக்க முடியாத, அதாவது விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பெரிய கிஃப்டை அவர் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு எபிரேயர் 10:10 நம்ம வாசிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, ஹி கேவ் அ ஒன் டைம் ஆஃபரிங் அப்படின்னு, ஒரு பலி அப்படின்னு சொல்லிட்டு வருது. பலினா நமக்கு என்னன்னா கிஃப்ட் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்டை அவருக்கு வந்து நமக்கு கொடுக்குறாரு. சரி, அவருக்கு வந்து பெரிய கிஃப்ட் அவர் நம்ம கொடுத்தார், நம்ம திரும்பி என்ன கொடுக்கறது அப்படின்னு ஒரு வேளை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளிப்படுத்தல் 3ஆவது அதிகாரம் 20வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருத்தன் அவனோட கதவை திறந்தா அவனோடு கூட நான் பிரவேசிப்பேன், அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு வருது. நம்ம அவர் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, letting him in. He wants to live inside us. நமக்குள்ளாக வாழணும், நம்ம கூடவே அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இந்த கிஃப்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அவருக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா அவர் நமக்கு அதை விட பெரிய கிஃப்டை நம்ம கொடுத்துருக்காரு. இந்த கிஃப்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளோட வாழ்க்கையில, இந்த கிஃப்டை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம வந்து எல்லா டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன பெஸ்ட் கிஃப்டை நம்ம ஏசப்பா கொடுக்க போறோம்?